இந்தியாவில் அடுத்த ஆண்டு முதல் சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய்களை பிளாஸ்டிக் நோட்டுகளாக அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு, DNA கூறுகள் இருக்கக்கூடாது என்றும், சீனா, பாகிஸ்தான் மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் RBI நிபந்தனை விதித்துள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் காகித நோட்டுகளை விட அதிக காலம் உழைக்கும் என்றும், கள்ள நோட்டுகளை தடுக்க உதவுவதோடு அச்சிடும் செலவையும் குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 அறிவியல் கருவிகள் மற்றும் பிரதமர் மோடியின் வந்தே மாதரம் வாழ்த்து அட்டை உள்ளிட்ட அடையாள பொருட்களை வெற்றிகரமாக விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த ராக்கெட்டில் விண்வெளி கழிவுகளை அகற்றும் ரோபோட்டிக் கை, ஜெர்மனியின் சோதனை பேலோடுகள் மற்றும் ஆய்வக வைரம் ஆகியவை ஏற்றிச் செல்லப்பட்டன. மேலும் விக்ரம் சாராபாய், CV ராமன், அப்துல் கலாம் ஆகியோரின் நுண்ணிய சிலைகளும் இதில் அடங்கும். இந்த அனைத்து பேலோடுகளும் பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள குறைந்த புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஈரோடு சேலம் வழித்தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் ஜூலை 20, 22 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் எர்ணாகுளம் டாடாநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் 50 நிமிடங்களும், ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் வழியில் 20 நிமிடங்களும் தாமதமாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை டெல்லி காவல்துறை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்த்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட கல்வித்துறை பிரச்சினைகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி கட்சியினர் போராடி வருகின்றனர். இதில் லடாக்கின் உரிமைகளுக்காக போராடி வரும் வாங்சுக் இணைந்து கொண்டது நாட்டின் கவனத்தை இப்போராட்டத்தை நோக்கி திருப்பியது. கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகலை வலியுறுத்தி ஜூன் 28ஆம் தேதி முதல் அவர் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவரது உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்த நிலையிலும் அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்துவிட்டார். வரும் திங்கட்கிழமை அன்று நாடாளுமன்றம் நோக்கிய பேரணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காவல்துறை வாங்சுக் உட்பட ஜந்தர் மந்தரில் போராடி வந்த அனைவரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளது. சோனம் வாங்சுக் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீர்ச்சத்து இழப்பு, எடை குறைவு உள்ளிட்டவை சோதனைகளில் தெரியவந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதற்கிடையே தன் கணவருக்கு தன் ஒப்புதல் இல்லாமல் வாய் வழியாகவோ ஊசி வழியாகவோ உணவு அல்லது ஊட்டச்சத்துக்கள் செலுத்தக்கூடாது என அரசை சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி வலியுறுத்தியுள்ளார். வாங்சுக்கின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது என்றும் வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி நடைபெறும் பேரணியில் அவர் கலந்து கொள்வார் என்றும் கீதாஞ்சலி தெரிவித்தார். சோனம் வாங்சுக் பங்கேற்க முடியாத பட்சத்தில் அவருக்கு பதில் தான் பங்கேற்க உள்ளதாகவும் கீதாஞ்சலி தெரிவித்தார். தேர்வு முறைகேட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் போராட்ட களத்திலிருந்து அகற்றப்பட்டது முற்றிலும் தவறானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பொய்யும் வன்முறையும் தான் மோடி அரசின் முக்கிய கொள்கைகளாக உள்ளதாக சாடியுள்ளார். வினாத்தாள் கசிவு, கல்விச் செலவுகள் அதிகரிப்பு மற்றும் மாணவர்களின் தற்கொலைகள் நாட்டின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் சிக்கல்களாக உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். அதிகார பலத்தால் முக்கிய பிரச்சினைகளை தட்டி கேட்பதை தடுக்க முடியாது என்றும் ராகுல் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக சோனம் வாங்சுக்கை போராட்ட களத்திலிருந்து அரசு அகற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி பொதுச் செயலர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அரசு தனது பாசிச போக்கை காட்டியிருப்பதாகவும் இதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக கல்வி அமைச்சரை நீக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பாமல் சர்வாதிகாரிகள் நடந்து கொள்ளும் கோழைத்தனமான அரசை கண்டு வருகிறோம் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்த சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டதும் அமைதி வழியில் போராடிய இளைஞர்களை கலைந்து செல்ல வைத்ததும் பயத்தின் அடையாளம் என்று அவர் கூறியுள்ளார்.
டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்த சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கரப்பான் கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே அழுத காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சோனம் வாங்சுக்கை கிரிமினல் போல் நடத்துவதாக அருகிலிருந்தவர்களிடம் கூறி அழுததாக தெரிகிறது. அப்போது அருகிலிருந்தவர்கள் தோளில் கை வைத்து தேற்றினர். இதைத் தொடர்ந்து தானும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அபிஜித் திப்கே அறிவித்தார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே மீது பெண் ஒருவர் மை போன்ற திரவத்தை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் அபிஜித் திப்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். போராட்ட களத்துக்கு வந்த பெண் ஒருவர் அபிஜித் மீது மை போன்ற திரவத்தை வீசினார். திரவம் வீசிய பெண்ணை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அவரது பின்னணி உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகவில்லை. சீனாவின் பெங்ஷூய் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் தென்கிழக்கு சோங்கிங் மாநிலத்தில் உள்ள பெங்ஷூய் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள மலைத்தொடரில் ஆங்காங்கே நிலச்சரிவு நேரிட்டதில் 10 கட்டடங்கள் புதைந்தன. அடுக்குமாடி கட்டடம் அளவுக்கு பெரிய பாறை ஒன்று சரிந்து விழுந்திருப்பதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தொடர் ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் கோட்டோவ்ஸ்க் பகுதியில் உள்ள அந்நாட்டின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தின் 2 கிடங்குகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 8 ஊழியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனின் 375க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தடுத்து அழித்திருப்பதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது. ஏஐ துறையில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கடும் போட்டி தந்து வரும் சீனா அடுத்து புதிதாக மேலும் ஒரு திறன் மிகுந்த ஏஐ மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. கிமி K3 என்ற இந்த மாடலை பெய்ஜிங்கைச் சேர்ந்த மூன்ஷாட் என்ற புத்தாக்க நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த ஏஐ மாடல் உலகளவில் பிரபலமாக உள்ள ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் கிளாட் மற்றும் ஓபன் ஏஐயில் ChatGPT-யை விட திறன் மிக்கது என்று மூன்ஷாட் கூறியுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் சீனாவிற்கு கிடைப்பதற்கு அமெரிக்கா பல வழிகளில் முட்டுக்கட்டை போடும் நிலையில் இந்த புதிய ஏஐ மாடல் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது சரியாகாது என்றும் அது உலகளாவிய கூட்டு ஒத்துழைப்பின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவது கவலை தருவதாக ஐநா தெரிவித்துள்ளது. படை வீரர்களும் உரிமைகளை கோரி போராடும் மக்களும் கொல்லப்படும் நிலையில் அது குறித்து விரிவான விசாரணை தேவை என ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயல்பு நிலையை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வால்கர் டர்க் கேட்டுக் கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் நீதி பெற சட்ட சேவைகள் பெற வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இணையதள சேவை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். படம் பார்ப்பது, இசை கச்சேரிகளுக்கு செல்வது, மியூசியத்தை சுற்றி பார்ப்பது இவையெல்லாம் நம்மை இளமையாக வைத்திருக்க உதவும் என்று புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. ஆய்வு சொல்வது என்ன பார்க்கலாம். வயது அதிகரிப்பது இயற்கையான ஒன்று. ஆனால் உடல் எந்த வேகத்தில் முதுமை அடைகிறது என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இதைத்தான் விஞ்ஞானிகள் பிசியாலஜிக்கல் ஏஜ் என்று அழைக்கின்றனர். இது பிறந்த தேதி அடிப்படையிலான வயதல்ல, உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக செயல்படுகிறது என்பதை காட்டும் அளவுகோல். இங்கிலாந்தில் 50 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 2000 பேரின் செயல்பாடுகள் பல ஆண்டுகளாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. அவர்களின் இரத்த அழுத்தம், கொழுப்பு, உடல் எடை, நடை வேகம், கைப்பிடி வலிமை உள்ளிட்ட 10 உடல்நல குறியீடுகள் பரிசோதிக்கப்பட்டன. இந்த ஆய்வில் தொடர்ச்சியாக திரைப்படங்கள், நாடகங்கள் பார்ப்பவர்கள், இசை கச்சேரிகளுக்கு சென்று ரசிப்பவர்கள், கண்காட்சிகளை கண்டு மகிழ்வோர், அருங்காட்சியகம் சென்று அரும்பொருள்களை கண்டு மகிழ்வோர் என்று வகைப்படுத்தப்பட்டோரின் உடல் இத்தகைய பழக்கங்கள் இல்லாதோரை விட 3 ஆண்டுகள் இளமையாக இருந்தது தெரியவந்துள்ளது. தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்வோருக்கு கிடைக்கும் நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
அடிக்கடி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் சமூக உறவு அதிகரித்தல், மன அழுத்தம் குறைதல், மூளை தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றோடு உடலின் இயக்கமும் அதிகரிக்கும் என்கின்றனர். ஆரோக்கியமாக வாழ உடற்பயிற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் கூண்டு பறவையாக அறைக்குள் அடைந்து கிடக்காமல் திரைப்படம், நாடகம், இசை கச்சேரி போன்றவற்றை ரசிப்பதும் அவசியம். அத்தகைய செயல்பாடுகள் மனநலனோடு உடல் நலனையும் பேணும் என்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகிலா. சொந்த கட்டடத்தை காணாமலேயே மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதல் தொகுதி MBBS மாணவர்கள் பட்டம் பெற உள்ளனர். தோப்பூரில் 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ராமநாதபுரம், மதுரை மருத்துவக் கல்லூரி தற்காலிக வளாகங்களில் மாணவர்கள் தங்களது படிப்பை நிறைவு செய்தனர். இதற்கிடையே தற்போது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு தேவையான உயர்தர மருத்துவ அனுபவமும் நடைமுறை பயிற்சியும் முழுமையாக கிடைக்கும் என்று மருத்துவக் கல்லூரி டீன் அருள் தெரிவித்திருக்கிறார்.